பவதாரணியோட இறப்புக்கு அப்புறம் அவங்களோட வீடு ரொம்பவே அமைதியாக இருக்குது. இதை பார்க்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட தெருமக்கள் ரொம்பவே எமோஷ்னலாக ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிறே தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பவதாரணி அவர்கள் எங்கள் ஏரியாவில் இருந்தது எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியான ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னா ஒரு இசை ஜாம்பவானோட பொண்ணு எங்கள் ஏரியாவில் இருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு, பெருமையாக இருந்துச்சு. இதை தாண்டி அவங்க வீட்டில் எப்போதுமே பாடல் கேட்டுக்கொண்டே இருக்கும். அதுலேயும் பவதாரணிக்கு இசை அப்படிங்கிறது, பாடுதல் அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும். எப்பயுமே பாடிக்கிட்டே இருப்பாங்க, ரெக்கார்டிங்க்கு ஏதாவது முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நைட் நேரத்துலலாம் அவங்க வீட்டை தாண்டி போனோம் அப்படின்னா அவங்க ஏதாவது பாடல் பாடிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைனா புது பாடலுக்கு ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்மளால் கேட்க முடியும். அந்த சமயத்தில் அதெல்லாம் கேட்கும் போது ரொம்பவே இனிமையாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி அவங்க ஒரு பெரிய செலிபிரிட்டி, அதனால் அவங்கள பார்க்க அடிக்கடி மிகப்பெரிய ஆட்கள்லாம் வருவாங்க. அண்ட் அந்த வீடே கலகலன்னு இருக்கும். ஆனால் இப்போ அவங்களுக்கு ரொம்ப முடியாமல் போனதுக்கப்புறம், அவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த வீடே ரொம்ப அமைதியாக இருக்குது. அந்த வீட்டை தாண்டும் போதெல்லாம் சிரிப்பு சத்தம் இருக்கும், இசை சத்தம் இருக்கும். அது எதுவுமே இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அந்த ஏரியா மக்கள் பவதாரணியோட இறப்பு குறித்து ரொம்பவே எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் பண்ணைபுரத்தில் இருக்கவங்களுமே பவதாரணியை பற்றி ஒரு சில விஷயங்கள் ரொம்ப எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது ஏன் அப்படின்னா பவதாரணியோட உடலை பண்ணைபுரத்தில் அவங்களோட தோட்டத்தில் தான் புதைச்சிருந்தாங்க. அங்கே இளையராஜா சாரோட ஃபேமிலி ஒரு புது விஷயம் பண்ணியிருக்காங்க. அவங்க புதைக்கப்பட்ட இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு குட்டி ஸ்பீக்கரை வச்சுருக்காங்க. அதில் பவதாரணி அவர்கள் பாடிய பாடல்கள் எல்லாத்தையுமே மெல்லிய ஓசையில் அங்கே ஒலிக்க விட்டுருக்காங்க. அங்கே எப்போதுமே பவதாரணி இருக்கிறாங்க, அவங்களோட குரல் இருக்குது, காற்றோட கலந்து தான் இருக்கும் அப்படின்னு அவங்க அந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. பண்ணைபுரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த வீட்டை கடந்து போகும்போது, அந்த சமாதியை கடந்து போகும்போது அங்கே ஒலிக்கக்கூடிய பாடல் காதில் விழுவதாகவும், அதை கேட்கும் போதெல்லாம் அந்த பொண்ணோட இனிமையான குரலும் அந்த பொண்ணை பற்றி தான் நினைவு வருது. அவங்களோட இறப்பு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த பண்ணைபுரத்துக்கே அவங்க குடும்பத்தினால தான் பெருமை. ஆனால் அவங்க குடும்பத்தில் இப்படி ஒரு சோகம் அப்படிங்கிறது ஏற்றுக்கவே முடியலைன்னு அந்த ஏரியா மக்களுமே ரொம்ப சோகமாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.